டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான கடலைக்கறி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் சப்பாத்தி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி அந்த சப்பாத்தியோடு சேர்த்து இந்த கடலைக்கறியை செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்டு பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக்கையும் போட்டு விட்ருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கடலைக்கறி கலகலன்னு கடலைக்கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய கடலை வந்து வெள்ளை கடலை தான் எடுத்திருக்கோம். 250 கிராம் எடுத்து நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா ஊறி வந்த கடலையை நல்லா 2 தடவை கழுவிட்டு நம்ம கடலையாக மட்டும் வச்சுருக்கோம். இப்போ இந்த கடலையை நம்ம பக்குவமாக அவிச்சுக்க போகிறோம். அவிக்கிறதுக்கு குக்கரில் இந்த கடலை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நம்ம நீங்கள் வெள்ளை இல்லைன்னா கருப்பு எதனாலும் எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம இந்த கடலை வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 400 ml தண்ணி சேர்த்துருக்கோம். அதாவது கடல் நல்லா முங்கிடணும். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 400 ml சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு உள்ளே சேர்த்துருங்க. ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம இதை வந்து ரொம்பவும் குழைய வேக வச்சிடக்கூடாது. நல்லா பக்குவமாக வெந்திருக்கணும், ஆனால் உடஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து 2 விசிலை விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலை வந்து வேக வச்சுருந்தோம். இப்போ நல்லா கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. அந்த பட்டை, ஏலக்காய், அந்த கிராமோட வாசத்தோடு நல்லா அருமையாக வெந்திருக்கு. அப்படியே எடுத்து நம்ம இப்படி கடலை முழுசாக இருக்கணும். அப்படி நசுக்கும் போது நல்லா இப்படி வெந்திருக்கணும். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நம்ம கடலை வேக வச்சது அந்த கடலையோட அந்த தண்ணியும் சேர்ந்து இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். நமக்கு அப்போ கடலைக்கறி பண்ணும்போது தேவைப்படும். அதில் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கடலைக்கறி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், நான் இப்போ வந்து கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்டு அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா எடுத்த உடனே எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நம்ம இந்த கரம் மசாலாவை வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். இப்போ மீடியமான ஹீட்டில் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இந்த கரம் மசாலாவை இந்த எண்ணெயிலேயே நம்ம லேசாக அப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். 2 பெரிய வெங்காயம் அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துலாம். நல்லா பொடுசாக வெட்டிட்டு நல்லா நொறுக்கி வச்சுருங்க. நொறுக்கி வச்சுட்டு அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா வதங்கி வர்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது ஒரு 200 கிராம் இருக்கும் வெங்காயம். நல்லா இதிலே வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா ஒரு 3/4 வயசுக்கு மேலே நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கி வந்துடணும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசிக்கு மேலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு லைட்டான ப்ரௌனில் நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இங்கே 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்ந்த மாதிரிக்கு நல்லா நைஸ் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த இடத்துல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இதையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் போல். இப்போ நம்ம இங்கே தக்காளி பேஸ்ட்டு நல்லா சிவந்த தக்காளியாக எடுத்து ஒரு 2 தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து கொடுங்க. அந்த வெங்காயம் அந்த தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ நம்ம தக்காளி நல்லா 3 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கி வந்த உடனே இந்த இடத்துல நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்குறோம். அடுப்பை நீங்கள் மீடியத்தில் கூட வச்சுக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூனு சீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூனு சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, இப்போ அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் இந்த இடத்துல. அப்புறம் ஒரு இடத்துல மிளகாத்தூள் சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த இடத்துல நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேவையான மசாலா உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பிரட்டி கொடுங்க. இப்போ ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மசாலையும் போட்டு எல்லாத்தையுமே கிண்டி கொடுத்துருங்க. கடலை நல்லா தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டோம். வடித்து வச்சுருக்க கடலையை மட்டும் அந்த மசாலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இந்த மசாலையும் இந்த கடலையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஸ்டாக் வாட்டர் வச்சுருக்கோம்ல, கடலை வெந்த ஸ்டாக் வாட்டர் ஒரு 100 ml மட்டும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்து விட்டு 1 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த ஸ்டாக் வாட்டர் ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டோமா. 1 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன். நம்ம ஏற்கனவே நம்ம அந்த கடலை வேக வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அது கடலைக்கான உப்பு. இப்போ நம்ம கிரேவிக்கான உப்பு இதில் சேர்த்தாச்சு.
போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 50 கிராம் பொரிகடலை, அதாவது உடச்சக்கடலை 50 கிராம் பொரிகடலை எடுத்து ஒரு 50 ml தண்ணியை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொல கொலன்னு அரைச்சிட்டு நம்ம இந்த இடத்துல உள்ள சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் திக்காக, நமக்கு கொஞ்சம் கிரேவியாக திக்காக கிடைக்கிறதுக்காக. இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் கடலையை கூட கொஞ்சம் நசுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து விட்டுறலாம். ஜஸ்ட் ஒரு திக்னஸ்க்காகவும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காகவும் தான் நம்ம அந்த உடச்ச கடலை பொரிகடலையை நம்ம அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அந்த பொரிகடலை அரைச்சதை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இங்கே ஒரு சின்னதாக ஒரு 1/2 முறி தேங்காய் எடுத்து ஒரு 200 ml பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 200 ml பால், தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை இந்த இடத்துல சேர்க்கணும். அதாவது நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப 1-2 அப்படியே லைட்டாக சாப்பிடுவாங்க. இல்லை நல்லா நிறைய பேர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி வேணும்னா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் தேங்காய் பாலை ஒரு 50 ml எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கூட கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியேவும் வேக விடுங்க. நல்லா மசாலாலாம் சுண்டல் எல்லாம் சேர்ந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம்ல வந்து வரட்டும். நீங்கள் அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கடலைக்கறி 5 நிமிஷம் நல்லா அதிலே நல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நமக்கு கடலைக்கறி தயாராகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அப்படியே அந்த கிரேவியும் அந்த கடலையும் நல்லா சூப்பராக திக்காக அருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு ரெடியானோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு ஒன்று நம்ம போட போகிறோம். அந்த ஸ்பெஷல் தாளிப்பை வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடலைக்கறிக்கு தாளிப்பு போட போகிறோம். எண்ணெய் ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சூடான உடனே 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், நம்ம ஏற்கனவே அங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம். இப்போ அந்த காரம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 1 டீஸ்பூனு இந்த அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு தடவை சூடான எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட உடனே மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்து மேலே அப்படியே போட்டு விட்ருங்க. புதினாவும் அதே மாதிரி கொஞ்சமாக இதில் தூவி விட்டுருங்க. தூவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு அப்படியே எடுத்து நம்ம கடலைக்கறியில் கொட்டிடலாம். இப்போ நம்ம கடலைக்கறிக்கு தாளிப்பு தயாராகிடுச்சு. அப்படியே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. சூப்பராக நமக்கு ஒரு கடலைக்கறி தயாராகிடுச்சு. அப்படியே நம்ம ஆப்பத்துக்கு பிக்கிறோம், அப்படியே மடிக்கிறோம். இந்த கடலைக்கறியை அப்படியேவும் வச்சு எடுக்கிறோம். அப்படியே ஒரு அமுக்குறோம். அருமையாக இருக்கு. நைஸாக அதோடைய கடலையோடு நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கடலைக்கறியை உங்கள் வீட்லேயும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.